Welcome to PGTRB English. Let's start to learn. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உட்காரோட யூஜிசி புக்கை பற்றி பார்க்கலாங்க. இது பிஜிடிஆர்பிக்கு நம்ம ஸ்டடி பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதா அதை பற்றி பார்க்கலாம். இப்போது இந்த புக்கு பார்த்தீங்கன்னா நெட்டு ஸ்லெட்டுக்கு படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அப்போ அப்படிங்கும்போது இதில் 1 மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்கும், அதாவது ஒவ்வொரு பார்ட்டுக்கும் 100 1 மார்க்ஸ்க்கு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சைட் பை சைட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது இதில் இருக்க 1 மார்க்ஸையும் நம்ம கோத்ரூ பண்ணும்போது நமக்கு நிறைய தெரிஞ்ச மேட்டர்ஸாக இருந்தால் நம்ம ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெரியாத கொஷினாக இருந்தால் அதை நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். அதனால இந்த புக்கை நான் ப்ரிஃபர் பண்ணுறேங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கொஷின்ஸை சூஸ் த பெஸ்ட் ஆன்சராக நம்ம எக்ஸாம்லேயும் அதே மாடலில் தான் எழுதும். அப்போ இங்கே நம்ம ஒவ்வொரு பார்ட்லேயும் 100 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கோத்ரூ பண்ணும்போது நமக்கு ஒரு கொஷினை படிக்கும்போது நம்ம கன்ஃபியூஷன்ஸ் வரும். அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ண முடியும் இது மூலியமாக அப்படின்னு நினைக்கிறேன். அதனால இந்த யூஜிசி நெட் செட் புக் பேப்பர் 2 உட்காரோடது இந்த புக்கை வந்து புக் ஸ்டோர்லாம் அவைலபிளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது முன்னாடி இருந்தே வந்துட்டுருக்கு. நான் இது முன்னாடியே வாங்கிட்டேன் இந்த புக்கு. அதனால் இப்போ கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நீங்கள் புக் ஸ்டோர்லாம் கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது லாக்டவுன் அதுவுமா நம்ம இருக்க டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நிறைய ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இப்போ ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோன்னா நாளைக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு டைம் கிடைக்காதப்ப நம்ம படிக்கிறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணுன்றதுக்காக நிறைய பேர் வந்து இருக்க டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணாதனால தான் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாமல் போயிட்டுருக்கு. இந்த தடவை கண்டிப்பாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும்னு நினச்சி செல்ஃப் கான்ஃபிடென்ஸோடு நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த புக்கை உள்ள என்னென்ன மேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க என்ன ஏதுன்னு சொல்லி பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ். இந்த புக்கில் சிலபஸ் பார்த்தீங்கன்னா நெட்டு செட்டோட அந்த சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க. சார்சர் டு ஷேக்ஸ்பியர், ஜாக்கோபியன் டு ரெஸ்டரேஷன் பீரியட், அகஸ்டன் ஏஜ், 18th century literature, romantic period, Victorian period, modern period, contemporary period, American and other non-British literatures, literary theory and criticism, rhetoric and pedagogy, இந்த டாபிக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாபிக்ஸ்க்கும் ஒவ்வொரு இது கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரடக்ஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குரிய கொஷின்ஸ், சார்சர் டு ஷேக்ஸ்பியர் கொடுத்துருக்காங்க. முக்கியமான பாயிண்ட்ஸ், ஒவ்வொருத்தரோட இயர்ஸு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமான இயர்ஸ், அதாவது ஸ்பென்சர், ஷேக்ஸ்பியர், டன், ரைட்டன், பேகன், பர்டன், இந்த இயர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம இதெல்லாம் படித்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் இருந்தாலும் நம்ம முக்கியமாக இப்போது பார்ட் 1 இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு கான்டென்ட்ஸில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ சார்சர் டு ஷேக்ஸ்பியர் பாருங்கள், அந்த இன்ட்ரடக்ஷன்ஸ் கொடுத்து அதுக்கு கீழே 6 பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். 6 பார்ட்டுக்கிட்டும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு பார்ட்லையும் 100 சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் யூனிட் 2ல் 4 பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, யூனிட் 3ல் 4 பார்ட்ஸ், யூனிட் 4ல் 4 பார்ட்ஸ் அப்படி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒவ்வொரு பார்ட்லேயும் அந்த சூஸ் த பெஸ்ட் ஆன்சரை நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னாவே நமக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம யூனிட் 1ஓட பார்ட் 1 கொஷின்ஸ் சூஸ் த பெஸ்ட் ஆன்சரை நம்ம பார்க்கலாம் கொஞ்சம். Who is known as the father of English அப்படின்னா சார்சர் is known as the father of English. The first regular verse satire, The Steel Glass, was written by Gascoigne. The first regular verse satire, The Steel Glass அப்படிங்கிற இந்த verse satire ரிட்டன் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா Gascoigne. Next, who was the first translator of the Bible? First translator of the Bible யாருன்னு பார்த்தீங்கன்னா Wycliffe. Who was the first Protestant? Wycliffe. Who introduced the heroic couplet in English? Chaucer is the introducer of the heroic couplet. Who is the first translator of Virgil's work? Virgil's works oda first translator யாருன்னு பார்த்தீங்கன்னா Gavin Douglas. Who called the prologue to the Canterbury Tales? Prologue to the Canterbury Talesல யூனிட் 1ல ஃபர்ஸ்ட் டாபிக் இதாங்க. இது நம்ம டாபிக் உரிய கொஷின்ஸாக இருக்குது. Who called the prologue to the Canterbury Tales the prologue to modern fiction அப்படின்னு பார்த்தீங்கன்னா Long. The first long poem in English is Beowulf.
Before English, which language was the language of court and nobility? French. The first book of Bell's letters in English prose is Voyages and Travels of Sir John Mandeville. Who used rhyme royal for the first time? Chaucer. Chaucer used rhyme royal for the first time. The 11 questions once again revise பண்ணிக்கலாம் friends. Who is known as the father of English? Chaucer. First regular verse satire, The Steel Glass, was written by Gascoigne. First translator of the Bible, Wycliffe. First Protestant, Chaucer. Wycliffe. First Protestant, Wycliffe. Introducer of heroic couplet in English, Chaucer. First translator of Virgil's work, Gavin Douglas. Prologue to the Canterbury Tales, prologue to modern fiction சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா லாங். தி ஃபர்ஸ்ட் லாங் போயம் அப்படிங்கிறது பியோல்ஃப். பிஃபோர் இங்கிலீஷ் which language was the language of court and nobility? French. The first book of Bell's letters in English prose is Voyages and Travels of Sir John Mandeville. Who used rhyme royal for the first time? Chaucer. Next question. Who married the child daughter of the King of France? Richard II. Child daughter of King of France marry பண்ணது யார் பார்த்தீங்கன்னா Richard II. Who called Chaucer the father of English poetry? Father of English poetry அப்படிங்கிறத father of English poetry Chaucer. அது யார் கால் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா Arnold. Arnold called Chaucer as the father of English poetry. Chaucer is known much for his realism. Chaucer is known much for his realism. A statute that allowed English in law courts was introduced in the year 1362. A statute that allowed English in law courts. Law courts la English allow பண்ணது law courts இங்கிலீஷ் அலோவ் பண்ண இயர் பார்த்தீங்க அப்படின்னா 1362. விக்லிஃப் வந்து டிரான்ஸ்லேட்டட் நியூ டெஸ்டமெண்ட். விக்லிஃப் நியூ டெஸ்டமெண்ட்டை டிரான்ஸ்லேட்டட் பண்ணாங்க. அப்போ யார் ஓல்டு டெஸ்டமெண்ட்டை டிரான்ஸ்லேட் பண்ணா அப்படின்னா ஹெர்ஃபோர்ட். ஹெர்ஃபோர்ட் டிரான்ஸ்லேட்டட் த ஓல்டு டெஸ்டமெண்ட் அண்ட் விக்லிஃப் டிரான்ஸ்லேட்டட் த நியூ டெஸ்டமெண்ட். The rising chivalry of Chaucer's time is portrayed in the character Squire. The rising chivalry of Chaucer's time is portrayed in the character Squire. Who brought out the corruption in the church and the religious system? Langland. Who brought out the corruption in the church and the religious system? Langland. In the prologue to the Canterbury Tales, Chaucer used 10-syllabic line. Prologue to the Canterbury Tales la Chaucer வந்து 10-syllabic line யூஸ் பண்ணியிருக்காங்க. Chaucer was born in 1340 and when did he die? 1400. Chaucer was born in 1340 and died in 1400. Who married the child daughter of the King of France? Richard II. Arnold called Chaucer as the father of English poetry. Chaucer is known much for his realism. A statute that allowed English in law courts. Law courts English allow பண்ண இயர் பார்த்தீங்கன்னா 1362. விக்லிஃப் வந்து நியூ டெஸ்டமெண்ட்டை டிரான்ஸ்லேட் பண்ணார். ஹெர்ஃபோர்ட் வந்து ஓல்டு டெஸ்டமெண்ட்டை டிரான்ஸ்லேட் பண்ணார். The rising chivalry of Chaucer's time is portrayed in the character Squire. Who brought out the corruption in the church and the religious system? Langland. In the prologue to the Canterbury Tales, Chaucer used 10-syllabic line. Chaucer was born in 1340 and died in 1400. Okay friends, இன்னைக்கு 20 questions இல்லை பார்ட் 1ல 20 questions பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோவில் இதுக்குரிய அடுத்த மொத்தம் 100 questions இருக்குது பார்ட் 1ல. அது ஃபுல்லாமே அப்லோட் பண்ணிடுறேன் 2020. நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.